இன்றைக்கி நம்ம வீட்டில் தமிழ் புத்தாண்டு சித்திரையனுக்கு இது தாங்க ஸ்பெஷல். வடையும் பாசிப்பருப்பு பாயாசமும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் பச்சரிசி போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் அதே கடாயில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கறியிட போகுது, பார்த்து வதக்கி விடுங்க. இப்போ இதை எடுத்து தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதே கடாயில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்து பாகு காய்ச்சிட்டேங்க தனியாக ஒரு இதில் வச்சு. இப்போது அந்த அரிசி மாவு 2 ஸ்பூனை நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இந்த பாசிப்பருப்பு வந்த உடனே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறத இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க. நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, அது ஆப்ஷனல் தாங்க. இப்போ நான் திராட்சையும் முந்திரியும் நெய் விட்டு வறுத்துட்ருக்கேங்க. இதை வறுத்து எடுத்து இந்த பாயாசத்து கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வடைக்கு எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. வரமிளகா, பூண்டு, பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நான் பருப்பை 3 மணி நேரம் வடைப்பருப்பு ஊற வச்சு தண்ணியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொரவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. அதுக்காக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எச்சா இருந்தால் கூட நீங்கள் இந்த 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாகிருங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி வடை ஒன்றா தட்டி எடுத்து போட்டுக்கோங்க. பார்த்து கை சுட்டுக்காமல் பார்த்து போடுங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். ஒன்றா போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதாங்க ஸ்பெஷல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.